ஆக்சுவலாக இப்போ தான் வந்து நான் சவுண்டை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தேன். உண்மையிலேயே சான்ஸே இல்லை, தரமாக இருந்துச்சு சவுண்டு. ஸோ யாராவது நல்ல ஒரு சவுண்டு ஆம்பியன்ஸில் வந்து ஒரு படத்தை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், ஒரு மாஸ் ஹீரோ படத்தை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக அந்த தேட்டரை விசிட் பண்ணி பார்த்தேன். காருக்கு வந்து 20 ரூபா, பைக்குக்கு வந்து 10 ரூபா. எங்க இல்லாத நம்மகிட்ட பெஸ்டா இருந்தது. பின்னாடி வந்து நம்ம கார் பார்க்கிங் நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் முன்னாடி போட்டு வச்சிருக்கோம். 12 ஊஃபர் வந்து ஸ்க்ரீனுக்கு தான், ஸ்க்ரீன் பக்கத்துலேயே இருக்கு. ஸோ நான் இருக்கிறதுலே வந்து பால்கனியில் கடைசி சீட்டில் உட்காந்து உங்களுக்கு ஸ்க்ரீனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி காட்டுறேன். வணக்கம் தேட்டர் ஃபோர். ஸோ இன்னைக்கு எந்த தேட்டரோட ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, மதுரை அலங்காநல்லூரில் லொக்கேட் ஆகிருக்கிற முனீஸ்வரன் தேட்டரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரி நிறைய தேட்டரோட ரிவ்யூலாம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அது எல்லாமே பிளேலிஸ்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க உள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதான் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து ஃபோன்பே, ஜிபே எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஆக்சுவலாக இங்கே வந்து கீழே சீட்டு வந்து 100, மேலே பால்கனி வந்து 150 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதான் வந்து கேன்டீன் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து தேட்ரு ஸ்க்ரீன் இருக்கிறது. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே வெளில வந்தீங்கன்னா இதான் வந்து கேன்டீனு. ஆக்சுவலாக இங்கே தண்ணி குடிக்கிறதுக்கும் மினரல் வாட்டர் வந்து செட்டப் வச்சுருக்காங்க, பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ நீங்கள் வேணும்னா இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதான் வந்து பைக் அண்ட் கார் பார்க்கிங் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து காருக்கு 20 ருபீஸும் பைக்குக்கு வந்து 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதான் வந்து உள்ள என்விரான்மெண்ட் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே சீட்டு எல்லாமே வந்து நல்லா குஷன் சீட்டு தான். பட் என்ன ட்ராபேக் அப்படின்னா இது புஷ்பேக் ஷீட் வந்து கிடையாது. ஸோ இதான் வந்து ஸ்க்ரீனு, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக இங்கே தான் வந்து கீழே கிரவுண்ட் இருக்குது. ஸோ கிரவுண்ட் லெவல்லேருந்து கொஞ்சம் மேலே தான் இருக்குது. பிகாஸ் இந்த தேட்டரில் வந்து பால்கனி இருக்கிறனால. ஸோ நீங்கள் கீழே எங்கே உட்காந்து பார்த்தாலுமே தலை வந்து பெருசாக மறைக்காது. ஸோ இப்போ வந்து நான் கரெக்டாக ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்து உங்களுக்கு வியூ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒரு புஷ்பேக் ஷீட் இல்லாத காரணத்தினால இது கொஞ்சம் அண்ணாந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது ஃப்ரண்ட் ரோ. இங்கே வந்து ஸ்பீக்கர் செட்டப்லாம் இருக்கிறனால கொஞ்சம் ஸ்க்ரீன் வந்து லைட்டாக வந்து மறைக்குது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் பின்னாடி இருக்க சீட்டே வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வியூ கிடைக்கணும் அப்படின்னா வந்து ஜே சீரீஸில் உட்காந்து பாருங்கள். ஸோ வயசானவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா ஜே சீரீஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நல்லா கால் நீட்டி வசதியாக உட்காந்து பார்த்துக்கலாம் இங்கே. ஸோ இந்த இதுலேயும் நல்லா வந்து கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்குது. ஸோ இங்கே உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு வியூ கிடைக்கும். ஆக்சுவலாக இப்போ தான் வந்து நான் சவுண்டை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தேன். உண்மையிலேயே சான்ஸே இல்லை, தரமாக இருந்துச்சு சவுண்டு. ஸோ யாராவது நல்ல ஒரு சவுண்டு ஆம்பியன்ஸில் வந்து ஒரு படத்தை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், ஒரு மாஸ் ஹீரோ படத்தை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக அந்த தேட்டரை விசிட் பண்ணி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு லைட்டிங் இருக்குன்னு தெரியல, இன்னும் போய் நான் க்ளோஸில் காட்டுறேன். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது எல்லாமே வந்து சப் ஊஃபரு. ஸோ இது கிட்டத்தட்ட 12 ஊஃபர் வந்து ஸ்க்ரீனுக்கு தான், ஸ்க்ரீன் பக்கத்துலேயே இருக்குது. ஒரு ஊஃபர் வந்து கிட்டத்தட்ட 2000 வாட்டு. அப்போ 12னா நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க, 24,000 வாட்டு. அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்பாங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நம்ம வீட்டில் சாதாரணமாக ஒரு 5.1 சரௌண்டிங்கில் பார்க்குறோம் அப்படின்னா வந்து அது மேக்ஸிமம் வந்து 600 வாட் இருக்கும். ஸோ இங்கே வந்து 20,000 வாட்டு, கிட்டத்தட்ட எத்தனை மடங்குன்னு பார்த்துக்கோங்க, அத்தனை மடங்கு. ஸோ உண்மையிலே சான்ஸே இல்லை, தரமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நான் இது வரைக்கும் எத்தனையோ தேட்டரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தி பெஸ்ட்னா அது இதோட சரௌண்டிங் தான். மெர்சலு, பிகில், சர்க்கார் இங்கே தான் படம் பார்த்துருக்குது. அப்புறம் விஸ்வாசம், அப்புறம் விடாமுயற்சி, விவேகம் எல்லா படத்தையும் இங்கே தான் வருவோம். நல்லா சவுண்ட் எஃபெக்ட்லாம் சூப்பராக இருக்கும். அது போய் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லாயிருக்கும். சவுண்ட் சிஸ்டம் சூப்பராக இருக்கும். ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு கீழே நுழையிறதுக்கான என்ட்ரி. ஸோ அதுலேருந்து ரைட் சைடு வந்தீங்க அப்படின்னா இதான் பால்கனி போகிறக்கான வழி. நான் போய் காட்டுறேன் பாருங்கள்.
ஸோ இதான் வந்து மேலே பால்கனி என்விரான்மெண்ட் பார்த்துக்கோங்க, ஓரளவு சூப்பராக தான் இருக்குது. ஸோ அது வந்து ப்ரொஜெக்டர் ரூமு. ஸோ அந்த ப்ரொஜெக்டர் சிஸ்டம் வந்து பார்கோ லேம்ப்பு, பார்கோ லேசர் இல்லை, பார்கோ லேம்ப்பு. ஸோ ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, பார்கோ கம்பேர் பண்ணும்போது லேம்ப் வந்து கலர் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். விஷுவலாக பார்க்குறதுக்குமே வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் இருக்கிறதுலே வந்து பால்கனியில் கடைசி சீட்டில் உட்காந்து உங்களுக்கு ஸ்க்ரீனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ நல்லா பீஸ்ஃபுல்லாக உட்காந்து படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சீட்டை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். பால்கனியில் இருக்கிறதுலே வந்து கடைசி சீட்டு. ஸோ பால்கனிலையும் வந்து ஷீட்டு வந்து நல்லா குஷன் ஷீட்டு தான், பட் ஆனால் வந்து புஷ்பேக் ஷீட் கிடையாது. பட் கீழே கம்பேரதோட பால்கனியில் உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல அதாவது ஷீட் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. என் பேர் ஆனந்த், முனீஸ்வரா தேட்டர் ஓனர். உள்ள சீட் கெப்பாசிட்டிலாம் அப்படின்னா கீழே வந்து 300 சீட் இருக்கு, மேல பாக்ஸ்ல வந்து 40 சீட் இருக்கு, பால்கனி 60 சீட் இருக்கு. மொத்தம் டோட்டல் வந்து 400 டிக்கெட். 400 டிக்கெட் இருக்கு. சரி, நான் எவ்வளோ நான் இப்போ டிக்கெட் ப்ரைஸ்லாம் சார்ஜ் பண்ணுறீங்க நார்மலாக ஒரு படத்துக்கு? நார்மலாக 100 ரூபா டிக்கெட். பால்கனினா? பால்கனி 120 ரூபா. 120 ரூபா. சரி, நான் உள்ள சவுண்ட் சிஸ்டம்லாம்? சவுண்ட் சிஸ்டம் வந்து 4K சவுண்ட் சிஸ்டம் போட்டிருக்கு, அட்மாஸ் போட்டிருக்கு. சவுண்ட் சிஸ்டம் எல்லா காட்டிலையும் நம்ம மதுரை மாவட்ட காட்டிலும் நம்ம இடத்துல பெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்து பாக்குறவங்க மதுரைக்குள்ள இருந்து நிறைய பேர் இங்க வந்து பார்ப்பாங்க. சுத்தி இருக்கிற எல்லா கிராமங்களும் சரி, மதுரைக்குள்ள இருந்தே வந்து பார்ப்பாங்க. ரிசர்வ்ல கோரிப்பாளையம் சரி, திண்டுக்கல் வரைக்கும் வந்து பார்ப்பாங்க. சரி, நாகமலை, புதுக்கோட்டை, காசி தேட்டர் ஃபுல்லாக பசங்க ஃபுல்லாக இருந்து வந்து பார்ப்பாங்க. இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தேட்டர் ஆரம்பிச்சு? எத்தனை தேட்டர் ஆரம்பிச்சு இதோட 11 வருஷம் ஆச்சு. உங்க அனுபவத்துல ரொம்ப நாள் ஓடின படங்கள் ஏதாவது? விஜய் படம், அஜித் படம் மேக்ஸிமம் நல்லா போடும். அதுக்கடுத்து நடிகரை பொறுத்து சூர்யா படம், கார்த்திக் படம், அப்புறம் KGF நல்லா போயிருக்கு. ஹாலிவுட் படத்துக்கு நிறைய நல்லா போகும். 3D படம் நம்ம நல்லா போகும். சரி, நான் டிக்கெட் புக் பண்ற மாதிரினா எந்த ஆப்ல நான் இது பண்றேன்? இல்ல, டிக்கெட் நியூல இருக்கு, புக் மை ஷோல இருக்கு. ரெண்டுலயுமே டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க? காருக்கு வந்து 20 ரூபா, பைக்குக்கு வந்து 10 ரூபா. எங்க இல்லாத நம்மகிட்ட பெஸ்டா இருக்கு. பின்னாடி வந்து நம்ம கார் பார்க்கிங் நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் முன்னாடி போட்டு வச்சிருக்கோம். நல்லா ஃப்ரீயா வந்து நிப்பாட்டிக்கலாம், வச்சுக்கலாம். ஷோ டைமிங்னா காலைல வந்து நம்ம நார்மல் 11:30 காலைல வந்து, மதியம் வந்து 2:30, ஈவினிங் வந்து 6:30, நைட் வந்து 10 o'clock. நைட் 10 o'clock. நம்ம தேட்டர்ல பாத்தீங்கன்னு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வர்றது, இந்த பாக்கு போடுறது, வெத்தலை போடுறது, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஃபுல் கேமரா இருக்கு. இன்னொரு விஷயம் வந்து பெண்கள் வந்து நம்ம தேட்டர்ல அதிகம் விரும்பி வருவாங்க. யான்னு கேட்டீங்கன்னா, நம்ம இதெல்லாம் கண்ட்ரோல் வச்சிருக்கனால நம்ம தேட்டருக்கு மேக்ஸிமம் அதிகமா பெண்கள், லேடிஸ், ஃபேமிலி கூட அதிகமா வருங்க. நம்ம தேட்டருக்கே வந்து ஃபேமிலி தேட்டர் தான் சொல்லி வச்சிருக்காங்க நம்ம மதுரைக்குள்ள வரைக்கும். ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் ரோல, அதாவது வந்து பால்கனியில ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்து உங்களுக்கு ஸ்க்ரீனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த நடுவில் தெரியல அந்த கம்பி, இது எதுவுமே நல்லா மறைக்கல, நல்ல ஒரு வியூவாக தான் இருக்கு. ஸோ தாராளமாக நீங்கள் பால்கனிலேயே உட்காந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இதான் வந்து ரெஸ்ட் ரூம் போகிறக்கான வழி. ஸ்க்ரீனுக்கு பக்கத்துலேயே வந்து இருக்குது. நான் பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங்லாம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அது பக்கத்துலேயே தான் ரெஸ்ட் ரூமு. உள்ளே போய் காட்டுற பாருங்க.